இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சிலிண்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்துச்சு. அழகாக மேக்ஸி மாரி அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்தமாரி கேப்பு மாரி வச்சுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தான். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாடுலர் கிச்சனா ஃபுல்லாகவே அது கபோர்டுக்குள்ளே அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறது. சில சமயம் சிலிண்டர் வந்து நல்லா இருக்கும், சில சமயம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கேவலமாக கூட கொடுத்து அனுப்புவாங்க. மாடல் கிச்சன்லாம் அது வந்து வெளியில் தெரியாது, அழகாக நீட்டாக உள்ளார ஆர்கனைஸாக உள்ளார இருந்துடும். அது இப்போ வந்து நான் மாடுலர் கிச்சன் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வெளியில் இருக்கும், அது என்னடா செய்யறது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து செம சூப்பரான ஐடியாவாக இருக்கும். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கியிருக்கேன். சிலிண்டருக்கு கூட நம்ம மேக்ஸி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மேக்ஸி மட்டும் இல்லை, அழகாக கேப் மாரி இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. நம்மளோட கிச்சனோட டீம் ஒர்க் என்ன ப்ளூ கலர், அதனால் நான் ப்ளூ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி தான் அதில் செட் பண்ணியிருப்பேன் என்னோட கிச்சனில். இப்போ அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் 2 கவர் வாங்கியிருக்கேன். பிலோ 500 ருபீஸ்க்குள்ளே தான், வாட்டர் ப்ரூஃபோட செம சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஏன் சொல்லிடுறேன்னா அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு போட்டோன்னே ரொம்ப அழகாக ஒரு குட்டியாண்டு ஒரு குழந்தை இங்கேயும் நகுத்துனா எப்படி இருக்கும் இந்த ட்ராலியோட, அது மாதிரி செம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். மேட்சிங்காக நீங்கள் கூட அது கூட கிச்சனோட நீங்கள் எந்த கலரை டீம் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அதை என்னென்னு பார்த்துடலாம் தெளிவாக. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த சிலிண்டருக்கு போடுற கவர். இதில் வந்து நான் 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டீமில் அமைச்சிருக்கிறதுனால ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இல்லை மெரூனு, க்ரீன், அது மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன், தேவையான பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சிலிண்டருக்கு கூட பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்துச்சு, அழகாக மேக்ஸி மாரி அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்தமாரி கேப்பு மாரி வச்சுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போடுற மாதிரி தான் இருக்குது. நைட்டியெல்லாம் நம்ம எப்படி போட்டு போவோம் அதே மாதிரி தான் இதுக்கும் போடுற மாதிரி இருக்குது. வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஜிப்பெல்லாம் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு இருக்குது. இது காட்டனில் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்தமாரி உள்ளார பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது வந்து யாருக்கு ரொம்ப பயன்படும்னா இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து உள்ளார போயிடும். ஏன்னா கபோர்டுக்குள்ளே நம்ம சிலிண்டர் இருக்கிறதுனா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஓப்பன் கிச்சன், அதாவது பார்த்திங்கன்னா நான் மாடுலர் கிச்சன், அதாவது கபோர்டு எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, செல்ஃபெல்லாம் அந்தமாரி சிலிண்டர் வச்சுருப்போம்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக சிகப்பாக அழகாக இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் கலரே ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் ஒன்று போட்டு பார்த்துட்டேன், ஒன்றுக்கு நம்ம ரெகுலேட்டரோடு இருக்கிறதுல, இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது. ஏன்னா வந்தோன்னு நம்ம செக் பண்ணிடணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இங்கே ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து வச்சுட்டேன். கீழே இருக்கிற ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருக்கேன். அது இப்போ நான் அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் நான். ஸோ எப்பயுமே சமையலாம் முடிச்சுட்டிங்கன்னா ரெகுலேட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலேட்டரோடு இருந்தால் அது எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவோம். இல்லை 2 கலரும் வருது, நான் 2மே ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளூவோ ஒரு மெரூனோ அதுமாரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் பாருங்கள் அழகாக சூப்பராக லேஸ்லாம் கொடுத்து சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப டைட்டாகவும் இருக்கா அப்படின்னா அப்படின்னு தெரியல. இதை பாருங்கள், இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே இழுத்து விட வேண்டியதான் அதுக்கு கீழே. ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டி மாரி தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ராலே இதுமாரி வச்சுருக்கேன், 2த்துக்கும் வச்சுருப்பேன் நான். ஏன்னா நம்மளால தூக்கிட்டு மூவ் பண்ண முடியாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இதோட ட்ராலே வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் இதோட லிங்க் இருந்துச்சுன்னா அதையும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன், தேவையான அதில் பாருங்கள். மேற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி வசதியாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 கவர் பிலோ 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நான் ஆஃபரில். இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸ் ஏன் நம்மளோட சேனலில் சொல்கிறது இல்லைன்னா, இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்னா இந்த பொருளோட ரேட் வந்து இன்றைக்கி அமேசானில் ஒரு ரேட்டாக இருக்கும், 2 வீக்ஸோ கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேட் ஆகும். அதாவது கூடவும் செய்யும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதனால் ஃபிக்ஸட் ரேட்டே அமேசானில் கிடையாதுனால தான் நான் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அதனால் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானங்க அதையும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான்
உங்களுக்கும் அதோட லிங்க் தரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே அந்த லிங்க்குள்ளே போகும். அப்படிங்கிறனால இதோட லிங்க்கை தரேன் நான். இதோட கலர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மளோட கிச்சனை ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இஷ்டம் தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மாடலர் கிச்சன் இருக்கவங்க இந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக கவர்லாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ கிச்சனில் காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் 2 வாங்கியிருக்கேன், 2 சிலிண்டருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது இந்த இடத்துல சிலிண்டர் இடத்துல கபோர்டு கிடையாது எதுவும், அதனால நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். பிளெயினாக அந்த சிலிண்டர் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் பார்க்க நல்லா இருக்கு இல்லையா. ஸோ ஒரு இதில் கவர் போட்டு வச்சுட்டோம். ஸோ அதை பின்னாடி தள்ளிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இந்தமாரி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் ஏரியா கூட, அதாவது ஏதாவது நீங்கள் எப்பயாவது ரேராக பயன்படுத்துகிற சில பொருட்கள்லாம் இருக்குல்ல, கடாய் ஆகட்டும், பெரிய ப்ரெஷர் குக்கர் ஆகட்டும், அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா சிலிண்டருக்கு பின்னாடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு முன்னாடி அழகாக நீட்டாக ஒரு கபோர்டுமே அழகாக ஃப்ரண்ட்டில் இருக்கலாம். நானும் அதே ஐடியாவில் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு இந்த மாதிரி உள்ள இந்த வாட்டி என்னமோ சிலிண்டர்லாம் சூப்பராக இருக்குது. எப்பயும் பார்த்து தேஞ்சு போய் என்னமோ மாரி வரும், அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது. நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சிலிண்டர். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரை வந்து சமைச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. தேவையான போது ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து இடிக்காமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னாலும் இடிக்காது. இது ஜிப்பு போட தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி கேப்பை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணால் போதும். நம்ம எப்படி திறந்து வச்சுட்டோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மள அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ளூ பிடிச்சிருக்குன்னு நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். மேலே சொன்ன மாதிரி எல்லாம் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. தேவையானங்க அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் லிங்க் கொடுத்தேன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும், கம்பேர் கூட காட்டும். இதேமாரி போட்டுக்கலாம், இதேமாரி செஞ்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 இது கவுனு போட்டுட்டு அழகாக நீட்டாக இருக்குது. நம்ம மட்டும் தான் மேக்ஸி போடுவோம், நான் கூட போட்டுக்குங்கிற மாரி சிலிண்டரும் அழகாக பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. டார்க் கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கெல்லாம் தெரியாது. வாட்டர் ப்ரூஃப் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்குது. இது நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது பிலோ 500க்கு 2 கவர் வாங்கியிருக்கேன். இல்லை நிறையா இருக்குது, 700 600 அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு கவரே நிறைய காஸ்ட்லியாகவும் இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவையானங்க அதையும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த சிலிண்டர் பார்க்குறதுக்கு. இப்போ சிலிண்டர் அப்படியே எம்டி எல்லாமே அது மேலே ஒரு கவர் போட்டோன்னே அதோட அழகே தனியாக இருக்குது. கிச்சன் வந்து நான் ரெண்டடில் தான் இருக்கேன், அதாவது நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படிங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா. சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் நம்ம கிச்சனுக்குள்ளே கொண்டு வரும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கு சுறுசுறுப்பாக நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு 10 பொருள் ஆனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பளிச்சுன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கேன், அதை பார்க்காதங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையான அதையும் பாருங்கள். இதேமாரி ரிவ்யூ ஆகட்டும், அதுமாரி ஷாப்பிங் ஹால் வீடியோ, குக்கிங், ஆர்கனைசேஷன் இதை பற்றி பார்க்குறோன்னா தொடர்ந்து நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.